பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த சட்ட மசோதா குறித்தான கூடுதல் விவரங்கள். மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதாவானது மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 9 கொல்கத்தா ஆர்ஜி அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர், அதாவது பணியில் இருந்த பயிற்சி மருத்துவரான 31 வயது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கு விசாரணை நடத்தி வருகிறது. அப்போது மேற்கு வங்க அரசை கடுமையாக விமர்சித்திருந்ததை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் உள்ள ஆளும் டிஎம்சி கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் போராடும் மருத்துவர்களை தரக்குறைவாக விமர்சித்திருந்தது அதிர்வலைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மரண தண்டனை, அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அளிக்கும் மசோதாவானது இன்று காலை நிறைவேற்றப்பட்டது. அதாவது உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் பாலியல் வன்கொடுமையை செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வரைவு சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்ட மசோதாவின்படி பாலியல் வன்கொடுமை அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உயிரிழக்கும் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும், ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தவும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த வரைவு மசோதா கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வன்கொடுமை வழக்குகளில் முதற்கட்ட விசாரணை அறிக்கை தயாரானதிலிருந்து 21 நாட்களில் விசாரணையை முடிக்க இந்த சட்ட மசோதா வழிவகை செய்தது. தொடர்ந்து இந்த மசோதாவை இந்த மாநில மேற்கு வங்க சட்டத்துறை அமைச்சர் மோலாய் கட்டக் தாக்கல் செய்த நிலையில் தொடர்ந்து இது சம்பந்தமான விவாதம் என்பது நடைபெற்றது. இதன் முடிவில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசியிருந்த போது ஹத்ரஸ் சம்பவத்தை மம்தா குறிப்பிட்டதால் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உன்னாவ் ஹத்ரஸ் சம்பவங்களை மத்திய அரசு மறந்துவிட்டதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை யார் கேள்வி கேட்பது எனவும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து இது தொடர்பாக பதிலளிக்காத பிரதமர் மோடி தனது பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இதற்கு நடுவே பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட போதும் இந்த மசோதாவானது தற்போது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாவானது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.